வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். இன்னைக்கெல்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு ஏங்க அலையிறீங்க? எல்லா பிள்ளைகளும் டாக்டரே தான் ஆகணுமா, இன்ஜினியரே ஆகணுமா? டாக்டர் இன்ஜினியரை விட பிளம்பர் வேலைக்கும் கார்பெண்டர் வேலைக்கும் நல்ல டிமாண்டுங்க. இப்பெல்லாம் கார்பெண்டர் பிளம்பர் கிடைக்கிறது இல்லை. அதுக்கெல்லாம் முயற்சி பண்றதை விட்டுட்டு டாக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆவேன்ல ஏன் யோசிக்கிறீங்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த கட்சியினுடைய கொள்கை என்னது? நீட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிறது. அதாவது மருத்துவர் ஆவதற்கு தடையாக இருக்கிற நீட்டை ஒழிக்கணுங்கிற திமுக கொள்கை தான் எங்க கொள்கை அப்படின்னு தாவைக்காவும் சொல்றாங்க. சரி, ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நீட்டு இருக்கணுங்கிறத நியாயப்படுத்துற மாதிரி இருக்கும். டாக்டர் மட்டுமா படிப்பா? இதை விஜயும் ஒரு முறை கேட்டிருக்காரு. டாக்டர் மட்டுமே படிப்பு நினைக்காதீங்கிறாரு. அதாவது டாக்டர் தமிழ்நாட்டில் டாக்டர்கள் நிறைய இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் டாக்டர் படிக்கக்கூடாது, உயர் படிப்பு படிக்கக்கூடாதுங்கிற சனாதன மனநிலையில தான் இந்த ஒன்றிய அரசு நமக்கு நீட்டெல்லாம் தெரிவிக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சி ஆட்சியில சமஸ்கிருதத்தை திணிச்சாங்க மருத்துவ படிப்புக்கு. மருத்துவ படிப்புக்கும் சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் டாக்டராக மெடிக்கல் காலேஜுக்குள்ள போகணும்னா எனக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இயல்பாகவே சமஸ்கிருதம் தெரிஞ்சவன் யாரா இருப்பான்? பார்ப்பனர்கள் மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப நாடாரோ வன்னியரோ பறையரோ கோணாரோ குறவரோ குதிரை வண்ணாரோ குயவர் யாருமே உங்களுக்கு போக முடியாது. புரியுதுங்களா? சமஸ்கிருதம்னு ஒன்று கேட்ட போட்டு பிராமின்ஸ் ஒன்லி அப்படின்னு ஆக்குனாங்க. அதை ஒழித்தது நீதி கட்சி. இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் நுழைவுத் தேர்வு, இந்தியா முழுக்கும் பொது நுழைவுத் தேர்வு, நீட்டு கியூட்டுன்னு புதுசு புதுசா கொண்டு வந்து ஏற்கனவே படித்து கொண்டிருக்கக்கூடிய முதல் தலைமுறை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களை மெடிக்கல் காலேஜ் பக்கம் வந்துடாத, 1008 ப்ரொசீஜர் இருக்கு. இப்ப பாருங்க, நீட் கோச்சிங் சென்டர் மூலமா வர பிள்ளைங்கலாம் வருது. 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கோச்சிங் படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. 11th 12th ஒழுங்கா படிக்கிறதே இல்லை. ஏன்னா 11th 12th மார்க் தேவையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பணக்கார விட்டு பிள்ளைங்க, ஏற்கனவே டாக்டரா இருக்கிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க கோச்சிங் சென்டரோட லிங்க்ல இருக்கிறவங்க, இவங்க திருப்பி 12th அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் எழுதி நீட்ல எழுதி உள்ள போயிடுறாங்க. ஒரு காலத்துலலாங்க 12th முடிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கினா காரியாப்பட்டி, கர்மாத்தூர், களியக்காவிலை, விக்கிரவாண்டின்னு ஏதோ கிராமத்துல வர்ற பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. வர்ற பட்டிக்காடு, அந்த வர்ற பட்டிக்காட்டுல இருந்து கூட டாக்டர் ஆக முடிஞ்சுச்சு. நம்ம அரியலூர் அனிதா வரையும் அது சாத்தியமாச்சு. அனிதால இருந்து தான் அந்த இது முடிஞ்சு. அனிதாவும் டாக்டர் ஆகிருக்கு. இந்நேரம் டாக்டர் ஆகி அந்த பிள்ளை கிராமப்புற சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அனிதா நம்ம தங்கச்சி. இப்ப என்ன 2017 8 வருஷம் அழகா மெடிசனுக்கு ட்ரைனிங் கோச்சிங் எல்லாம் முடிச்சு இப்ப அந்த பாப்பா வந்து டாக்டர் ஆகி தன்னை மாதிரியே ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய கிராமப்புற முதல் தலைமுறை குழந்தைகள அடுத்து டாக்டர் ஆகிறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டா அந்த அரியலூர் மாதிரி பின்தங்கிய மாவட்டத்திலிருந்து பல டாக்டர் உருவாக காரணமாயிருக்கும். அதையெல்லாம் தடுத்தது இந்த நீட். ஸ்டேட் சிலபஸ்ல படிச்ச பிள்ளைய சிபிஎஸ்சி சிலபஸ்ல எழுதுன்னு சொல்லி அந்த பிள்ளைய கோர்ட்டு வரையும் போக வச்சு சூசைட் பண்ண வச்சுட்டாங்க. இதையெல்லாம் பத்தி பேசுவதுதான் நாம. இந்த நிலை மாறணும், அனிதாவுடைய மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிர்மல்குமார்கள் நம்ம பிள்ளைகளை பார்த்து கார்பெண்டர் ஆகிறீங்களா, பிளம்பர் ஆகிறீங்களா, எப்படி? அப்ப இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிள்ளைங்க டாக்டர் இன்ஜினியர் ஆகிறது உங்களுக்கு பிடிக்கல. அதே பிஜேபி அஜெண்டா தான். கார்பெண்டருக்கு ஆள் இல்லை, பிளம்பருக்கு ஆள் இல்லை. ஒரு படத்துல நான் கவுண்டமணி வந்து வருவாரு, எஸ்.எஸ். சந்திரன் வருவாரு. எஸ்.எஸ். சந்திரன் அதுல பிராமின். அப்ப கவுண்டமணி வந்து அந்த பணம் எரிக்கிற ஜாதி. ஏண்டா நீ உன் பிள்ளைய கூட்டிட்டு எங்க போறாய்? உடனே கவுண்டமணி சொல்லாப்ல, என் பிள்ளைய கூட்டிட்டு படிக்க போறேன் சாமி. நீ படிக்க போயிட்டேனா அப்ப சுடுகாட்டுல பணத்தை யார் எரிப்பா அப்படின்னு கேட்பாரு பிராமின். அப்ப கவுண்டமணி சொல்லுவார், நீயும் உன் பையனும் எரி கொஞ்ச நாளைக்கு, நாங்க எவ்வளவு நாள் அந்த வேலையை பார்த்தோம்ல, நீ அந்த வேலையை பாரு அப்படிங்காப்ல. இது ஒரு சமத்துவமான சிந்தனை. அப்ப பிளம்பர் வேலைக்கு, அதாவது இப்ப டென்ஷன் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த வேலையை பார்த்தோம். பறையரை நம்ம படிக்க விடாம வச்சிருந்தோம், வன்னியரை படிக்க விடாம வச்சிருந்தோம், ஆசாரி வேலை மட்டும் பாருனோம், பணம் ஏறினவங்கள பணம் மட்டும் ஏறுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாரும் இன்ஜினியருங்கிறான், எல்லாரும் விஷுவல் டெக்னாலஜி படிக்கிறேங்கிறான், எல்லாரும் ஏஐ டெக்னாலஜி படிக்கிறேங்கிறான், எல்லா ஜாதிக்காரனும் நல்ல கோட் சூட்டு போட்டு இருக்கிறான், எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறான், சம்பளம் கேட்டா 85,000 1.5 லட்சம் வாங்குறான், என்ன கேஸ்ட்னு கேட்டா எஸ்சிங்கிறான், எம்பிசிங்கிறான். இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே. ஒரு காலத்துல நம்ம மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தோம், மற்ற எல்லாருமே வயல் வேலை, சித்தாள் வேலை, பிளம்பர் வேலை, கார்பெண்டர் வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டாங்கிற அந்த வைத்தறிச்சல் தான் வெளிப்படுது. அதைத்தான் தாவேக்காவும் வெளிப்படுத்துது. இப்ப நிர்மல்குமார் ஆல்ரெடி ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் தான், அவருக்கு அந்த ஐடியாலஜி தான் இருக்கும். அவருக்கே வந்து ஐயர் தானே கோயிலுக்குள்ள போய் பூஜை செய்யணும், மற்ற ஜாதிக்காரை போகக்கூடாதுன்னு அவரே சொன்னதெல்லாம் இருக்கு. அப்ப இதுதான் தாவேக்கா கவர்மெண்ட். இப்ப இது என்னுடைய கருத்து இல்லைன்னு முதலமைச்சர் விஜய் மறுப்பாரானா? மறுக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கா இருப்பாரு. இதை நீங்க ராஜ்மோகன் கேட்டா அவர் அப்படி சொன்னா அது அவருடைய கருத்துன்னு அவர் போயிட்டு இருப்பார். இப்படித்தான் இந்த கவர்மெண்ட் போகுது. இவங்களுக்கு நீட் எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, ஆரிய வடநாட்டு பண்பாட்டு எதிர்ப்பு எதுவுமே கிடையாது.
பேருக்கு தான் பெரியார் கொள்கை தலைவர். பெரியார் என்ன கொள்கைன்னே இவங்களுக்குலாம் தெரியாது. நிர்மல்குமார்லாம் பெரியார் கொள்கைக்கு எதிரானவர். வெங்கட்ராமன் பெரியார் கொள்கைக்கு எதிரானவர். கீர்த்தனா அவங்களுக்குலாம் பெரியார் யாரு அதில், ஏன்னா அவங்களாம் மோடிட்டு இருந்து வந்தவங்க, அவங்களுக்குலாம் அந்த கொள்கை என்னன்னே தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக தான் அது இருக்கு. இதை கோபிநாத் வெளுத்திருக்காரு. கோபிநாத் வடநாடும் இந்த ஒன்றிய அரசும் தமிழர்கள் மீது, நமது தென்னாட்டின் மீது எடுக்கின்ற படையெடுப்புங்கிறது பண்பாட்டு படையெடுப்பு. கத்தியை வச்சு வாழை வச்சு சண்டை போட்டதெல்லாம் அந்த காலம். நம்மளை படிக்க விடாம பண்றதுதான் டெல்லியோட ஒரே லட்சியம். என்னடா எல்லா ஜாதிக்காரனும் படிக்கிறான், எல்லாருக்கும் இடஒதுக்கீடு, ரேஷன் கார்டில் எல்லா ஒடுக்கப்பட்ட எல்லாருக்கும் உரிமைகள் இருக்கு, இடஒதுக்கீடு சலுகைன்னு எல்லாருமே நல்லா வந்துட்டான். அண்ணா யூனிவர்சிட்டியில பார்த்தா பாதி பேர் கருப்பா இருக்கிறவங்க படிக்கிறான். பேங்குக்கு போனா கருப்பா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வடநாட்டில் நம்ம முகர்ஜி, சர்மா, பாண்டே, பிராமின் மட்டும் இருப்போம். இங்க எல்லாருமே நல்ல நிலைக்கு இருக்கான், மேனேஜர் ஆயிட்டான், முஸ்லீம் நல்ல நிலையில இருக்கான். அந்த வெறுப்பு கோபம் டெல்லிக்கு இருக்கு. அது கோபிநாத், நீயா நானா கோபிநாத் ஒரு இதுல சூப்பரா சொல்றாரு. அது ஏண்டா நாங்க படிக்கிறோம், நாங்க முன்னேறோம், தமிழ்நாட்டிலேயே நாங்க தான் சிறந்த டாக்டரா இருக்கோம், இன்ஜினியரா இருக்கோம், இந்தியாவிலேயே சிறந்த இது ஃபுல்லா இங்கதான், ஐரோப்பிய நாடுகளுடன் போட்டி போடுற அளவுக்கு கல்வியில் சிறந்தவன் தமிழ்நாடா இருக்கான். அப்ப தமிழ்நாடை எப்படியாவது அழிக்கணுமே அப்படின்ட்டு தான் நீட்டை கொண்டு வராங்க. நம்மளை சிறந்த நிலையில் இப்ப இருப்பதை விட மேம்பட்ட நிலையை கொண்டு போறதுக்கு தான் திட்டங்கள் வேணும், ஸ்கீம் வேணும். நம்மளை கீழே இறக்குறதுக்காக தான் நீட்டு, புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து அப்பம் பிள்ளைய தொழில் பாருன்னு சொல்ல வைக்கிறாங்க. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. வேற ஒன்றும் இல்லை, ராஜாஜி அவர்கள் ஒரு துணி வழுக்கிற சமுதாயத்தின் மீட்டிங்கில் போய் தான் பேசுறாரு. நீங்க துணி வழுக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல உட்காந்தா யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? அதனால பிள்ளைங்க கொஞ்ச நேரம் படிக்கட்டும், கொஞ்ச நேரம் துணி வழுக்கட்டும், கொஞ்ச நேரம் படிக்கட்டும், கொஞ்ச நேரம் முடி வெட்டுற கடையில முடி வெட்டட்டும், இப்படின்னு பேசுறாரு. இதை பிராமின் சங்க மாநாட்டில் சொல்லல, ஒரு நாவிதர் சமுதாயம், ஒரு வண்ணார் சமுதாய மாநாட்டில் பேசுறாரு. அதுதான் குலக்கல்வி திட்டம். அதுக்கு பேரு புதிய கல்வி திட்டம் தான். குலக்கல்வி திட்டம் பேர் வைக்கல அவங்க, புதிய கல்வி திட்டம், நியூ எஜுகேஷன் பாலிசின்னு தான் ராஜாஜி கொண்டு வந்தார். அதுக்கு பெரியார் கொடுத்த பேர் தான் குலக்கல்வி திட்டம். திகாவும் திமுகவும் கொடுத்த பேர் தான் குலக்கல்வி திட்டம். அப்ப அதே திட்டத்தை தான் இந்த பாஜக அரசும் கொண்டு வருது. அந்த பாஜகவின் திட்டத்தை தான் அமைச்சர் நிர்மல்குமாரும் பெருமையா சொல்றாரு. கார்பெண்டரும் பிளம்பரும் இல்லை. ஏன் அது பெருமை தானே? இன்னைக்கு வடநாட்டுக்காரன் கார்பெண்டர் பிளம்பர் வேலைக்கு தமிழ்நாட்டுக்கு வரான். தமிழ்நாட்டுக்காரன் இதை விட பெரிய வேலைக்காக அமெரிக்காவுக்கு போறான்னா தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடா தானே இருக்கு. இப்ப எப்படி புலம்புறாங்க, ஐயோ கார்பெண்டர் இல்லையே, ஐயோ பிளம்பர் இல்லையே. அப்ப அந்த வேலையை யார் பாப்பா? இதுவரையும் அந்த வேலையை பார்க்காத சமூகத்தினரை பார்க்க சொல்லுங்க. எதுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவரையே மீண்டும் மீண்டும் அந்த வேலையை பார்க்க சொல்றீங்க? கார்பெண்டர் வேலை, பிளம்பர் வேலைனா பிளம்பருடைய பையனைத்தானே திராவிட இயக்கமும் தந்தை பெரியாரும் இன்னைக்கு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆக்கியிருக்கிறாங்க. ஆசாரி வேலை பார்த்த பையன் தானே இன்னைக்கு டாக்டராகவும் எம்என்சியில சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாப்ல. செருப்பு தைக்கிற தொழிலாளி பையனை தானே இன்னைக்கு நாங்க சயின்டிஸ்டா ஆக்கி வச்சிருக்கு தமிழ்நாடு. இப்ப திருப்பியும் செருப்பு தைக்கிறதுக்கு இப்ப ஆளே இல்லை, சிரிப்பி செருப்பு தைங்க. விவசாயம் பார்க்க ஆளே இல்லை, விவசாயம் பாருங்க. இவங்க சொல்றதெல்லாம் யாரை பாதிக்கும்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்து குழந்தைகளை தான் பாதிக்கும். எந்த அக்ரகாரத்து பிள்ளையும் இந்த பேச்சை கேட்டு பிளம்பர் ஆக மாட்டாங்க. ஆனா இதை கேட்கிற ஒரு வன்னியர், உடையார், ஆசிரியர் வீட்டு பிள்ளைகளாம், ஏன்னா அவங்க அப்பா பிளம்பரா இருந்திருப்பாரு, அவங்க அப்பா டெய்லரா இருந்திருப்பாரு, அவங்க அப்பா ஆசாரியா இருந்திருப்பாரு. அப்ப இது டக்குன்னு கேட்சிங் ஆகும். ஆமால, நம்ம அப்பா கடையிலேயே நம்ம வேலை பார்ப்போம், படிச்சு என்ன போகுதுன்னு. அதுக்கு கோபிநாத் சொல்லியிருக்காரு, ஏய் படிக்காமலே நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க அப்படிங்குவாங்க, நம்பாதீங்க. அதை சொல்றாரு. காமராஜர் படிக்காமலே நல்ல நிலைக்கு வரலையா? அன்னைக்கு அவர் வரலையா? பில்கேட்ஸ் படிக்கவே இல்லையா? சச்சின் டெண்டுல்கர் 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகும், இப்படியே சொல்லுவாங்க. படிக்காம முன்னேறினவன் 10 பேருனா, படிச்சனால மட்டும் முன்னேறினவன் 1,00,000 பேர். இது எல்லாம் உங்களை படிக்காம பழையபடி இந்த சாதிக்கத்த மாதிரி படிக்காம அந்தந்த குலத்தொழில பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லுகின்ற வார்த்தைகள். காமராஜர் படிக்கல, காமராஜர் படிக்கல. காமராஜர் நம்மளை படிக்க வச்சார்ல, அவர் படிக்கலப்பா. ஆனா அவர் ஏன் கல்விக்கு முக்கியத்துவம் தந்து ஸ்கூலை திறந்தாரு? படிச்ச ராஜாஜி ஸ்கூல்ல மூடினாரு, படிக்காத காமராஜர் ஸ்கூல்ல திறந்தாரு. அதனால படிக்காம இருங்கன்னு நம்ம கிட்ட சொல்றதும், படிக்காம இருந்தாலே நல்லா முன்னேறலாம்னு சொல்றதும், உங்களை படிக்காமலே இருக்க வச்சு பழைய நிலைக்கு திருப்புறது. இன்னைக்கு சயின்ஸும் டெக்னாலஜி, இங்கிலீஷும் லெவலும் மேத்தமெட்டிக்ஸும் நான் பிராமின்ஸ் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சு முன்னேறிய உடன் இவர்கள் எப்படியாவது நான் பிராமின்ஸ் படிக்கக்கூடாங்கிறதுக்காக திட்டமிட்டு ஆர்எஸ்எஸும் சனாதனமும் செய்கின்ற சதி. அந்த பிராசரையிலிருந்து வந்த நிர்மல்குமாரும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். கவனிங்க, இதை கூட ஒரு நான் பிராமினை வச்சே பேச வைக்கிறாங்க பாருங்க. இப்ப நிர்மல்குமார் பிராமின் கிடையாது, அவரும் பெரியாரால் பலன் பெற்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனா அவரும் அப்படி பேசுறாரு பாருங்க. அவர் சமூகத்துக்கும் அவர் துரோகம் தான் செய்யறாரு, அவர் பிறந்த சாதிக்கும் எதிராக தான் பேசுறாரு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்க திட்டமிட்டே இந்த மாதிரியான அரசியலை திட்டமிட்டே முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. விசு டயலாக் பேசுவார்ல 1967, நான் அடிக்கடி சொல்றதுதான், சம்சாரம் அது மின்சாரில் 1967க்கு அப்புறம் நான் பேண்ட் போடுறது இல்லை கண்ணாங்குவாரு. ஏன்னா 67க்கு அப்புறம் நாடு கெட்டு போச்சு. ஏன்?
நான் பிராமின்ஸ் அரசு அதிகாரிகளா நிறைய பொறுப்புல வந்துட்டாங்க. வன்னியர், நாடாரு, தேவர், அகமுடியர், பிள்ளைமாரு, குயவர், ஒக்கலைய கவுட்டர்னு எல்லா நான் பிராமின்ஸும் நல்ல அரசு பதவியா அது டிப்டாப்பா ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரையும் பிராமின்ஸ் மட்டுமே இருந்தாங்க. அதனால விசு வந்து டென்ஷன் ஆகிறாரு. 67க்கு அப்புறம் நான் பேண்ட் போடுறதுல கண்ணா, 67ங்கிறது ஒரு சிம்பிள். அண்ணா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சுன்னு சொல்றது புரியுதுங்களா? திராவிட கட்சியில் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாசமா போச்சு. எப்ப அரசு பணியாளர்களை ஊழல்னு சொல்லி இவங்க சினிமா படம் எடுத்தாங்க, நான் பிராமின்ஸ்லாம் அரசு அதிகாரியா மாறிட்டான். தேவர், வன்னியர், நாடார்லாம் அரசு அதிகாரிகளா மாறிட்டாங்க. அப்போ ஊழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் கேவலப்படுத்தினது நான் பிராமின்ஸ் டீச்சர் ஆனாங்க. பிராமின்ஸ் இப்படி தலப்பா கட்டிட்டு டீச்சர் ஆகிற வரையும் ஆசிரியர் தொழில புனிதமான தொழில்னு காமிச்சாங்க. மற்ற சமூகத்தினரும் ஆசிரியர் ஆனோட டீச்சரை கிண்டல் பண்ற மாதிரியான கான்செப்டை கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு வந்து நான் பிராமின்ஸ் நம்ம தமிழர்கள் எந்தெந்த இடத்துலலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களோ உடனே அந்த துறையவே கேவலப்படுத்துவாங்க. இன்ஜினியர் மோசம், டாக்டர் மோசம், தப்பான ஆட்களா இருக்கிறாங்க, டீச்சர் சரியில்லை, எல்லாமே நான் பிராமின்ஸ் வர ஆரம்பிச்சோன்னே இவங்க அதனாலதான் அந்த துறையை கெட்டு போச்சுங்குவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3% கூட்டம் மட்டும் படிச்சுட்டு 97% வந்து படிக்கவே விடாம வச்சிருந்தாங்க. அது அப்ப நாடு நல்லா இருந்துச்சு. அவன் குலத்தொழில பார்த்தா நாடு நல்லா இருந்துச்சு. பொம்பளைங்க வேலைக்கு போல வீட்டுக்குள்ள இருந்தாங்க, கணவனுக்கு கை கால் அமைக்கிட்டு இருந்தாங்க, ஆம்பளை மட்டும்தான் இருந்தான், இந்த ஜாதிக்காரன் மட்டும் தான் படிச்சாங்கிறப்ப நாடு நல்லா இருந்துச்சு. ஸோ நிர்மல்குமாரினுடைய இந்த சனாதன குலக்கல்வியை ஆதரிக்கிற இந்த விஷயத்துக்கு பெரிய அரசியல்வாதிகள் பதில் சொல்ல வேணாம். நீயான கோபிநாத்தே ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்கார். நிர்மல்குமார் பேசியது சனாதன புத்தி, இந்த சனாதன சிந்தனை தான் தாவேக்காவின் கொள்கையா என்பதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் விளக்க வேண்டும். கார்பெண்டர் நிர்மல்குமார் அவர்களே, கார்பெண்டராவதுதான் லட்சியம் என்று சொல்லுகின்ற நிர்மல்குமார் அவர்களே, நீயான கோபிநாத்துக்கு பதில சொல்லுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களே, நிர்மல்குமார் பேசியதற்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வியை ஜீவா டுடே மூலமா உங்கள்கிட்ட வைக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.